ரசிக் சலாம் 2020ல பேன் ஆனதுலேருந்து இப்போ எப்படி இவ்வளோ பெரிய ஹீரோ ஆனான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் மேட்டர் என்ன தெரிஞ்சுக்கு முன்னாடி மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பார்க்கறதுல கொஞ்சம் பேர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை மறந்துருப்பீங்க. 2020-21 இந்த 2 வருஷமுமே ரசிக் சலாம் பேன் ஆயிட்டாரு. இவர் ஆக்சுவலி ஜம்மு காஷ்மீர் அண்ட் பரோடாக்காக விளாண்டுருக்காரு. இர்ஃபான் பதான் தான் ஃபர்ஸ்ட் இவரை கண்டுபிடிச்சு இவரை கொண்டு வந்தார். இவர் ஆக்சுவலி 2019ல மும்பை இந்தியன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் மேட்ச் டிசி கூட விளையாண்டாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே ஒரு யங்ஸ்டரை ட்ரை பண்ணுவாங்க. அந்த யங்ஸ்டர் தான் ரசிக் சலாம். இவர் பொட்டன்ஷியல அப்பவே மும்பை இந்தியன்ஸ் பார்த்துட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ரன்ஸ் லீக் பண்ணிடுவாரு. அதனால அடுத்த மேட்ச் சான்ஸ் கிடைக்காம டிராப் பண்ணிட்டாங்க. 2020 ஐபிஎல்ல யூஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. அப்பதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ரசிக் சலாம் ஏஜ் ஃப்ராட் பண்ணான்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் பேன் வந்துட்டு பிசிசிஐ கொடுத்துட்டாங்க. ரசிக் சலாம் கிரிக்கெட் விளையாட வேற வழியே இல்லாம ஃபுல் ட்ரைனிங்ல இறங்கிட்டாரு. ட்ரைனிங்ல இறங்கி கம்பேக் கொடுத்தாரு டெல்லிக்காக ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா எப்பவும் போல டெல்லி கேபிட்டல்ஸ் யாரையும் பேக் பண்ண மாட்டாங்க. இப்போ அவர் ஆர்சிபி போயிட்டாரு. லாஸ்ட் இயர் சான்ஸ் கிடைச்சிச்சு. பட் எஸ்ஏஎல் இருந்தனால இவருக்கு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. பட் இந்த வருஷம் பெர்ஃபெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ லாஸ்ட் மேட்ச்ல 4 for 24 எடுத்து எல்ஐசியை ஜெயிக்க வச்சிருக்காரு. இந்த கான்டென்ட் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பை.